மூன்றாவது இடத்திற்கு எதுங்க மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கு அண்ணாமலை ரெண்டாவது. அதாவது நீங்க அண்ணாமலை பற்றி கேட்டீங்க. நான் வேற யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி. அதே போல எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான், அதே போல பொதுச் சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகளுக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கு. அதே போல இன்னும் புள்ளி விவரம் எடுத்தீங்கன்னா திமுகவும் அப்ப பாத்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சரிவு இருக்கு. நீங்க 10 நபர்கள் அதிமுக மட்டும் பத்தி தான் பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, அவர் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலும் சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க, அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. உங்க எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்றீங்களா, ஒரு பக்கம் நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்னோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு. மற்ற வாக்கு அப்படித்தான், உன்னோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்க கட்சி கூட்டணி கட்சி. அதே போல நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பிஜேபி பி டீம்னே இப்படி மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை நீங்கள் நம்பாம, ஆனால் நாங்கள் எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனால் விலை வந்ததுதான், அது ஸ்டெடியா தான் இருந்தது. எடப்பாடியார் தெளிவாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலை விட அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம்.